ஆக்சுவலாக குளியல் பொடிக்குங்க. வேப்பலை, குப்பைமேனி தலை, அரப்பு இதெல்லாம் காய வச்சுருக்கோங்க. கடலெண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃபேஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அப்புறம் ஹெர்பல் ஆயில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆக்சுவலாக நம்மளோட ஃபேஸ் பேக்குக்கான இன்க்ரீடியன்ஸுங்க நம்ம தோட்டத்தில் இருந்தே எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் நம்ம காய வச்சு வச்சுருவோங்க. நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. ஃபேஸ் பேக்காங்க, கத்தாழைங்க, ஆவாரம் பூ, பன்னீர் ரோஸுங்க, செம்பருத்தி பூ, சங்குப்பூ, பீட்ரூட்டுங்க, பச்சைப்பயிறுங்க, பப்பாயாங்க. தென்னந்தோப்பில் வந்து விழுற தேங்காயெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேங்காய் அரைச்சது. எல்லாரும் தேங்காய் கேட்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களுக்குங்க. ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டாங்க. ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அப்புறம் ஹெர்பல் ஆயில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அவங்களோட ஃபார்ம்லேருந்தே எடுத்த சோளம் அதை வந்து பவுட்ரு பண்ணி இப்போ அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி அது ஊறணுமாக்கும். அதாவது 3 பங்கு நம்ம தோசை மாவு எடுத்தோன்னா 1 பங்கு இது போட்டுக்கலாங்க. நம்ம தோசை பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி. அதாவது குழந்தைங்க வந்து சோளம்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்க சோளம் சாப்பிடனே தெரியாமல் சோளத்தை சாப்பிட வச்சிடலாங்க. இது நம்ம ஃபார்ம்லேயே செஞ்சதுங்க. எண்ணெய் நம்ம சோள மாவை எதில் வேணாலும் ஆட் பண்ணி வடை சுடலாங்க. இல்லைங்க, நம்ம வீட்டில் பண்ணுறத ஒரு சின்ன சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணுவாங்க. அவேர்னஸ் கிரியேட், எல்லாரும் இயற்கை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதையே ப்ராடக்டாக கொடுங்கன்னு மக்கள் போட்ட விதை தாங்க இது. ஒரு விஷயம் செய்ய போகிறோம், அது என்ன விஷயம் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். பட் அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஃபார்ம்லேருந்தே எடுத்த சோளம் அதை வந்து பவுட்ரு பண்ணி இப்போ அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி அது ஊறணுமா. கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அது வந்து அது நம்ம அது என்ன விஷயம்ன்றது நாங்கள் சமைக்கும் போது காட்டுறோம். ஸோ இந்த மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். அளவெல்லாம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. அதாவது 3 பங்கு நம்ம தோசை மாவு எடுத்தோன்னா 1 பங்கு இது போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஹெல்த்திங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம தோசை மாவு வீட்டுக்கு அரைப்போங்க. ஆமாம். நம்ம ஸ்ப்ரவுட்டட் சோள மாவு போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, ஏன்னா மாவுலேயும் தண்ணி இருக்குங்க. ஓ, இது கூட நம்ம தோசை மாவு மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாங்க. போட்டு ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டா போதுங்க. நம்ம தோசை பணியாரம் எல்லாமே பண்ணலாங்க. நம்ம தோசை பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி. இந்த ப்ராடக்ட் தான் ஃபாஸ்ட் மூவிங்கா? ஆமாங்க. ஏன்னா இது நல்லா ஈஸியாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இட்லி தோசை மாவுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாங்க. கரெக்டு. நம்ம குழந்தைங்களும் அதாவது குழந்தைங்க வந்து சோளம்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்க சோளம் சாப்பிடனே தெரியாமல் சோளத்தை சாப்பிட வச்சிடலாங்க. இந்த மாதிரி தோசை இட்லியில் கலந்து நம்ம கொடுத்தோம்னா திங்கிங்கெல்லாம் நம்ம பிரியாவை தவிர யாருக்கு வரும் பார்த்தீங்களா? உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மாவு தோசை மாவுங்க, நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு அதுதாங்க. நம்ம சோள மாவு வந்து 1 பங்கு போட்டோம்னா இட்லி மாவு வந்து 3 பங்கு. இதெல்லாம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண. இன்று முதல் சோபனாவும் இதை ஃபாலோ பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. புளிக்கிறதுக்காக 2 hours ஊற போகுது. அது கேப்பில் வந்து உங்களுக்கு சில பல விஷயம்லாம் நான் காட்ட போகிறேன். அதுவும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இங்கே மாவு மிக்ஸ் பண்ணும்போது தான் என் கண்ணு டொய் நாங்கள் போயிடுச்சு. அது என்னன்றது காட்டுருவாங்க. நீங்கள்லாம் யோசிக்கலாம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துட்ருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து லைவாக பார்க்குறதே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. சொல்லுங்கள் பிரியா, இது என்ன சுற்றி ஒரு விஷயங்கள் காய வச்சுருக்கீங்க? இது ஆக்சுவலாக நம்மளோட ஃபேஸ் பேக்குக்கான இன்க்ரீடியன்ஸுங்க. நம்ம தோட்டத்தில் இருந்தே எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் நம்ம காய வச்சு வச்சுருவோங்க. நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. ஃபேஸ் பேக்காங்க. ஆமாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே இங்கே கத்தாழைங்க, ஆவாரம் பூ, பன்னீர் ரோஸுங்க, செம்பருத்தி பூ, சங்குப்பூ, பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் அது இதுவா இல்லை தோலா? இல்லைங்க, பீட்ரூட் அப்படியே சீவி போட்டுருவோங்க. ஃபுல்லாகவே ஃபுல் பீட்ரூட்டேங்க. பீட்ரூட் அப்புறம் பச்சைப்பயிறுங்க எல்லாமே போட்டு அரைச்சி கொடுத்துட்ருக்கோங்க. மஞ்சள், பப்பாயாங்க. ஸோ இது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் அதான் சொல்கிறேன் இல்லைங்க, நம்ம வீட்டில் பண்ணுறத ஒரு சின்ன சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணுவாங்க. அவேர்னஸ் கிரியேட், எல்லாரும் இயற்கை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதையே ப்ராடக்டாக கொடுங்கன்னு மக்கள் போட்ட விதை தாங்க இது. எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லா தப்பும் நீங்கள் தாங்க பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்து அவங்க பண்ணுற அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபேஸ் பேக்கும் சரி, ஐ திங்க் அது ரொம்ப
என்ன சொல்றது, அவங்க சொன்னது ஒரு விஷயத்த ரொம்ப ஆமாங்க. பாசிட்டிவா எடுத்திருக்கீங்க போல. அவங்களோட ஃபேஸ் ஒவ்வொருத்தருக்கு தாங்க எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஆகும், லைக் அதை காய வச்சு அரைக்கிறதுக்கு? 1 வீக் ஆகுங்க. ஆக்சுவலா நாங்க ஒவ்வொன்னுமே 15 கிலோ போடுவோங்க. பன்னீர் ரோஸ் மட்டும் 20 கிலோவா போடுவோம் ஒவ்வொரு பேட்ச்லயுமேங்க. போட்டு ஒரு பேட்சா நாங்க அரைச்சிருவோங்க. அப்புறம் சேல் ஆக ஆக அடுத்தடுத்த பேட்ச் பண்ணிட்டே இருப்போங்க. அண்ட் எல்லாமே உங்க தோட்டத்துல இருந்து தான்? ஆமாங்க. இப்ப இந்த பூவெல்லாம் நம்ம டெய்லியும் பூத்துருங்க. இத நம்ம டெய்லி பொறிச்சு காய வச்சிருவோங்க. ஆக்சுவலா குளியல் பொடிக்குங்க. வேப்பிலை, குப்பைமேனி தழை, அரப்பு இதெல்லாம் காய வச்சிருக்கோங்க. ஓ, இதை தாண்டி என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஸ் பேக்கு? ஆமாங்க. நாம வந்து கடலை போடுறோங்க நம்ம ஃபைல்லேங்க. கடலை எண்ணெய் குடுத்துட்டு இருக்கோங்க. மரசெக்கிலேயே ஆட்டிங்க. ஓ, தென்னந்தோப்பு இருக்குங்க. தென்னந்தோப்பு தான் ஃபர்ஸ்ட் நாங்க புள்ளையார் சொல்லி போட்டதேங்க. தென்னந்தோப்புல வந்து விழுற தேங்காய் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் அரைச்சது. எல்லாரும் தேங்காய் எண்ணெய் கேட்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களுக்குங்க. ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு, அப்புறம் ஆயில் புல்லிங் பண்றதுக்கு ரெகுலரா டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஆக்சுவலா கேட்டாங்க. ஆயில் புல்லிங் பண்றதுக்கு நல்லா சுத்தமான பொருளா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது தேங்காய் எண்ணெய் பண்ண ஆரம்பிச்சுங்க மரசெக்கில் ஆட்டி. அப்புறம் கடலெண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபேஸ் பேக் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் ஹெர்பல் ஆயில் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் சோளம் நம்ம ஃபார்ம்ல இருந்து வர சோளமே பண்ணிட்டு அந்த இருக்கோங்க. சோளம்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் அவங்க ரொம்ப அழகா அந்த மாவு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டினாங்க. சோ அது கண்டிப்பா செய்ய போறாங்க. ஆமாங்க. அப்புறம் மஞ்சளுங்க. நம்ம தோட்டத்திலே மஞ்சள் போட்டிருக்கோங்க. மஞ்சள் வாங்கி இப்ப அரைச்சி இப்ப எல்லாம் கொடுக்க போறாங்க. சமைக்கிறதுக்குங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இதை தாண்டி அவங்க சொன்ன அந்த சோளமும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குல்ல, நம்ம வீட்டோட ஹார்ட்னு சொன்னா அதுதாங்க. டெய்லி ஈவினிங் ஒரு 4 to 6:30 அங்கதான் இருப்போங்க நாங்க. அதாவது குட்டி குட்டி வேலை அங்கேயே இருக்குங்க. குழந்தைய கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா அங்கதாங்க. அவ ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. ஆக்சுவலா ஈவினிங் டைம் ஒரு பெஸ்ட் டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலான்னா அந்த கிச்சன் கார்டன் தாங்க. நான் ஆக்சுவலா ஈவினிங் ஒரு 4 o'clock போனோன்னா தண்ணி எடுத்து விட்டுட்டுங்க, அங்க இருக்கிற புல்லெல்லாம் இது பண்ணிட்டு தான் அவ மண்ணில் விளையாடுவாங்க. அவ ஆக்சுவலா அங்க இருக்கிற சீட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, அம்மா இந்த சீடு நீ போய் போடு, இதுல இருந்து பூ வரும், காய் வரும், நம்ம சாமிக்கு பொறிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவளை அப்படியே அவளா இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. நமக்கு தெரியுது நம்ம சாப்பாடு ஊட்டுற மாதிரி திணிக்காம அவங்களுக்கு உள்ள நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப அழகா நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க பிரியா. நைஸ். ஸோ இப்போ அது என்னன்றதையும் பார்த்துடலாமா? அப்படியே நம்ம ஸ்ப்ரவுட்டட் சோள மாவுங்க. ஸ்ப்ரவுட்டட் சோள மாவை இதுல போட்டு ஒரு விஷயம் நாங்க ஊற வைக்கிறோம்னு சொன்னோம். நல்லா ஊறி பாருங்க, செம்மையா இருக்காரு. இவரை வச்சுதான் இப்போ ஒரு பெரிய விஷயம் நாங்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் பிரியா, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பணியாரம் சுட போறோங்க. இது நம்ம ஃபார்ம்லயே செஞ்சதுங்க. எண்ணெய் மரசெக்கிலிங்க, கடலெண்ணெய்ங்க. ஆர்கானிக் ஃபார்மர் ஸ்டோரா? ஆமாங்க. எஸ், அவங்க ஃபார்ம்ல இருந்து எடுத்த ஒரு கடல் எண்ணெய் இங்க பாருங்க. அதை வச்சு தான் இப்போ நாங்க வந்து பணியாரம் செய்ய போறோம். ஆமாங்க. நார்மல் சிம்பிளான டிஷ் தாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, அதை மட்டும் பருப்பெல்லாம் தாளிச்சு கொட்டிடுவோங்க. கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரம் ஊற்றலாங்க. மாவும் புளிச்சிருச்சுங்க. நம்ம காலையிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ புளிச்சிருச்சுங்க மாவு. யூஸ்வலாவே இது எவ்வளவு நேரம் நம்ம வைக்கணும்? லைக் ஒரு 3 hours இருந்தால் போதுங்க, புளிச்சிருங்க. 3 hours. ஆமாம். நம்ம இப்போ ஈவினிங் ஊற்றுறோன்னா இன்னும் நல்லா புசு புசுன்னு நல்லா வருங்க பணியாரம். இப்போ இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? நிறைய பேர் சாப்பிடலாம்ல? சாப்பிட்லாங்க. ஒரு ஃபேமிலிக்கு போதுங்க. இந்த மாதிரி போடும்போது நான் பிரியா விட்டு தூரம் போயிடுவேன். கருவேப்பிலை எல்லாம் போட மாட்டீங்களா? இதுல என்னென்ன போட்டோம்? கடுகு, பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம். ஓகே. இப்போ என்னென்ன ஐட்டம் மிக்ஸ் பண்ண போறதுல? சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க பணியாரம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது எவ்வளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கீங்க? நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம். நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல வந்து நம்ம பணியாரம் மட்டும் ஐ திங்க் தோசை அந்த மாதிரியும் போட்டுடலாம்ல? தோசை, பணியாரம் எல்லாமே போடலாம். இப்போ கருவேப்பிலைங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை 3. எவ்வளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க? அதாவது அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாங்க.
சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? உங்க யூஷுவல் ரொட்டீன் என்ன, அதை சொல்லுங்க. நான் காலைல கிட்ஸு அமுச்சு விடணும் இல்லைங்களா, அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடணுங்க. அதனால ஏர்லியாகவே எழுந்திரிச்சிருவாங்க. 6:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி 9 கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஃபார்ம் ஒர்க்குங்க. ஆமாங்க, மத்தியானம் கைக்குத்தல் அரிசி மாதிரி வச்சுட்ருக்குங்க அந்த மாதிரி. அப்புறம் இப்போ சம்மர் சீசன்னால் ஈவினிங் வந்து சாம தெனை இந்த மாதிரி நைட்டே வச்சுருவாங்க சாப்பாடு. காலையில் மோர் ஊற்றி எல்லாம் கரைச்சி குடிப்போங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதாங்க. எவ்வளோ சாப்பிட்டுட்டு கேட்குறேன் பார்த்தீங்களா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது அது. ஆமாங்க, முன்னாடி நாளே ஒரு 6 hours கிட்ட ஊற போட்டுருவோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் சாம அரிசினா 3-3.5 தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் விசில் விட்டுங்க எடுத்து வச்சுருவோங்க. அப்புறம் நைட் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் அதை எடுத்து அப்படியே கரைச்சிருவாங்க. அண்ட் மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே வந்துடும். ஆமாங்க, எதுவுமே வெளியில வாங்குற வேலையே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளதே எல்லாம் போட்டுக்கோங்க. நைட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோங்க. தோசை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பணியாரம் எதுனாலுங்க 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். கரெக்ட். மரசெக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய்ங்க. எஸ், எங்கள் கைப்பட கண்ணார பார்த்து நாங்களே செஞ்சு கொடுக்குறோங்க. இல்லைன்னா நம்ம சமையலில் அதை ஆட் பண்ண மாட்டோங்க. ஓ, மாவு நல்லா பிடிச்சதுனால ஃபாஸ்ட்டாக அதுவாகுது. ஓகே, இல்லைன்னா பணியாரம் உடையுங்க. இவ்வளோ வெங்காயம் போட்டதுக்கு யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி எந்த விளாக்ஸ் போட்டாலும் என்னாலும் சரி, அந்த நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் வரும். ஏன்னா இதுக்காகவே ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ சொன்ன பேர் என்னையே 10 பேர் இதில் கழுவி ஊற்றுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அது எப்படி உங்களுக்கு பிரியாக்கு அதை அஃபெக்டே பண்ணாதா? அது ஆக்சுவலாக நம்ம ஃபார்மிங்க்குன்னு மத்தியான டைம் எல்லாம் நம்ம ஃபார்ம் ஒர்க்குன்னு நம்ம தோட்டத்துக்கு போனோம்னாங்க ஸ்லிப்பர் போட்டுட்டு பண்ணுவாங்க. ஏன் ஃபார்மிங் ஒரு தெய்வமான இது தொழில் இல்லையா, ஏன் ஸ்லிப்பர் போட்டு பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்க. போய் அவ்வளோ மண் அவ்வளோ சூடாக இருக்குங்க. நம்ம அதை வெறுங்காலில் பண்ண முடியாது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதுங்க. கால் அவர் நம்ம மறுபடியும் வேலை செய்ய வேணும் இல்லைங்க, கால். கரெக்ட். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க, புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவீங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ யூஸ்வலாக பணியாரம்க்கு என்ன மாதிரி அந்த சட்னி எல்லாம் பண்ணுவாங்களா, அது என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க? தேங்காய் சட்னிங்க, அப்புறம் நாம பார்த்தோம் இல்லைங்க வல்லார சட்னி, அதெல்லாம் கூட வச்சுக்குவோங்க. வெள்ளார சட்னி அதெல்லாம் பண்ணுவீங்க, சொல்லுங்க கொஞ்சம். நம்ம காலையில் பார்த்தோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சீரகம் மிளகுங்க, அதை வணக்கிட்டுங்க. அடுத்தது வந்து அந்த கீரையும் போட்டு வணக்கிட்டு தேங்காய் புளி எல்லாம் போட்டு ஆட்டிட்டு அவ்வளோதான் சட்னி. சூப்பர். அப்புறம் கடலைப்பருப்பு எண்ணெய் போட்டு தாளிச்சு கொட்டிடலாங்க. அந்த சைட் டீ சேர்த்து எரியுதுங்க. ஓகே 5 minutes செஞ்சுருங்க. மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, காணு, அதையவே நம்ம காஞ்சது பூட்டை இருக்கு இல்லைங்களா, அதையவே எடுத்துட்டு வந்து ஊற வச்சு பருப்பு போட்டு ஆட்டி வடை சுடுவாங்களாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ இதுலேயே வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ் நீங்கள் போட்டிங்க. பட் இதை தவிர வேற ஏதாவது போட்டு நம்ம பண்ணோன்னா ஹெல்த்தியாக என்ன மாதிரி மிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம சோள மாவு எதில் வேணாலும் ஆட் பண்ணி வடை சுடலாங்க. கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி வடை சுடலாங்க. எல்லாமே பண்ணலாங்க. ஆமாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளது. ஓகேவா, எடுத்துடலாமா? எடுத்துடலாங்க. இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறதில்ல. இதுக்காக எங்கள் ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்காரு. சார் வாங்க சார் உள்ள. செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பல வாட்டி சாப்பிட்ருக்கலாம். ஹெல்தியும் கூடங்க. ஹெல்தி தான். இப்போ தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹெல்தின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா சார் வந்திருக்காரு இல்லையா உள்ள. சார் அம்மா சமையல் பெஸ்ட்டா, பிரியா அவங்களோட சமையல் பெஸ்ட்டா? ஸோ இந்த பணியாரம் பொறுத்தவரையிலும் பிரியா தான் பெஸ்ட். சட்னி அந்த இதெல்லாம் அம்மா ஸோ ஈக்குவலுங்க. ஈக்குவல் எப்படி சமாளிஃபிகேஷன் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? சார் வாங்க சார், நீங்கள் ஆரம்பிங்க, நானும் டேஸ்ட் பண்ணுறேன் ப்ளீஸ். அக்கா சிலிண்டர் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த மிக்ஸ் வந்து ஐ திங்க் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒன் மோர் டைம் இது எப்படி பண்ணீங்க அப்படி டக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த தோசை மாவோட நம்மளோட சோள மாவு ஆட் பண்ணிங்க.
அப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டுற பொருள் எல்லாம் கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டுங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகாங்க போட்டு அப்படியே பணியாரம் ஊற்றலாங்க. மாவு மட்டும் காலையிலேயே கலந்து வச்சிடணுங்க. இதில் ஒரே ஒரு அடிஷ்னல் டிப் அதுதாங்க. இப்போ நம்ம ஈவினிங் நம்ம பணியாரம் ஊற்றுனாங்க, காலையிலேயே தோசை மாவோட நம்ம சோள மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சிருங்க. புளிச்சிட்டோன்னா நல்லா உருண்டையாக வருங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ பிரியா, சூப்பர். ஸோ ஆர்கானிக் ஃபார்ம் ஸ்டோரோட வீட்டு பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் மக்கள் கமெண்ட்ஸில் போடுற ஒரு விஷயமும் நிறைய நீங்கள் இந்த மாதிரி vlogs எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பிரியாவை நாங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Sri Krishnaswamy College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.